என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் த டிஸ்டன்ஸ் எஸ் இஸ் கிவன் பை எஸ் ஈக்குவல் டு 3t² + 5t - 7 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எடுத்து எழுதிக்கலாம். கிவன் எஸ் ஈக்குவல் டு 3t² + 5t - 7ங்கிறது கொடுத்துருக்குறாங்க. எஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி, ஃபைண்ட் த வெலாசிட்டி வென் t ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸ். வெலாசிட்டியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. t வந்து டைம் வந்து 3 செகண்ட்ஸாக இருக்கும்போது அதனுடைய வெலாசிட்டி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் பாருங்கள். ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ். அதாவது ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ்னு அர்த்தம். டைம் வந்து 2 t ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸாக இருக்கும்போது ஆக்சலரேஷன் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வெலாசிட்டின்னு என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அங்கே பாருங்கள், வெலாசிட்டி வந்து என்னென்னு சொல்லுவோம் பாருங்களேன். வெலாசிட்டி v ஈக்குவல் டு, இப்போ d/dt எழுதுவோம். d/dtனாலே ரேட் ஆஃப் சேஞ்ச், கரெக்டுங்களா? d/dtனாலே ரேட் ஆஃப் சேஞ்ச். வெலாசிட்டின்னு என்ன அர்த்தம்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். அப்போ v ஈக்குவல் டு ds/dt. அதாவது எஸ்ஸை வந்து டீயை பொறுத்து வந்து நம்ம என்னென்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் v ஈக்குவல் டு என்ன, ds/dt, கரெக்டுங்களா? இப்போது அந்த வெலாசிட்டி என்ன பண்ணலான்னா, வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு தடவை டீயை பொறுத்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாங்களா? இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பாருங்கள், இந்த எஸ்ஸை வந்து டீயை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இங்கே பவரில் என்ன இருக்குது பாருங்கள், 2 இருக்குங்களா? அந்த 2வை வந்து என்னென்னா இந்த டீக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது ஆல்ரெடி 3 இருக்குங்களா? அப்போ 3யும் 2வும் மல்டிப்ளை பண்ணிக்கும். 3 2 சார் என்ன ஆயிரும், 6 ஆயிரும். 6. அப்போ டி அப்படி எழுதணும். எழுதிட்டு பவரில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து 1 வந்து கம்மி பண்ணணும். 2ல் 1 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும், 1 வருங்களா? அப்போ பவரில் வந்து இங்கே 1 கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலினாலும் ஒன்று தான். அடுத்து பாருங்கள், +5tன்னு இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா 5t இந்த மாதிரி இருந்ததுன்னா டீனுடைய கோஎஃபிஷியண்ட்டை பார்க்கணும். டீனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன பாருங்கள், +5ங்களா? அப்போ +5 எழுதிடணும். -7ங்கிறது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்ங்கிறது என்னென்னா நம்பரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆன்சர் என்ன, 0. அதனால 0 நம்ம இங்கே எழுத வேண்டியதில்லை. அப்போ வெலாசிட்டிங்கிறது என்னென்னா ஒரு தடவை டீயை பொறுத்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆக்சிலரேஷன் வந்து பாருங்கள், இப்போ d/dtனாலே ரேட் ஆஃப் சேஞ்ச், கரெக்டுங்களா? இப்போ ஆக்சிலரேஷன் என்னென்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, அது பேர் தான் என்னென்னா ஆக்சிலரேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆக்சிலரேஷன் அதாவது என்னென்னா ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா வெலாசிட்டியுடைய ஆன்சரை ஒரு தடவை டீயை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ டீக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 6 இருக்குங்களா? அப்போ 6 எழுதிக்கலாம். இந்த 5ங்கிறது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும், 0 வரும். சரிங்களா? அதனால் இங்கே நம்ம 0 எழுத வேண்டியதில்லை. இப்போ ஆக்சிலரேஷனோட ஆன்சர் என்ன, 6. இப்போ வெலாசிட்டிங்கிறது என்ன பண்ணோம், அதாவது என்னென்னா எஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டீயை பொறுத்து ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடச்சிருச்சு. ஆக்சிலரேஷன் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், வெலாசிட்டியை டீயை பொறுத்து வந்து ஒரு தடவை நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு ஆக்சிலரேஷன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் இப்படி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டு இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த வெலாசிட்டி வென் t ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸ். டைம் வந்து 3 செகண்ட்ஸாக இருக்கும்போது வெலாசிட்டி வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து என்னென்னா டீக்கு பதிலாக நம்ம 3ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. டீக்கு பதிலாக 3ன்னு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வெலாசிட்டி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வெலாசிட்டியோட ஆன்சர் ஃபஸ்ட் எழுதிடலாம். வெலாசிட்டி ஈக்குவல் டு 6t + 5. இப்போ என்னென்னா வெலாசிட்டி கண்டுபிடிச்ச ஆன்சரில் எங்கெல்லாம் t இருக்கோ அங்கெல்லாம் என்ன கொடுக்கணும், நம்ம வந்து 3 கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ இங்கே 3 கொடுத்தா நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், 6 × 3 + 5 வருங்களா? இப்போ 6 3 சார் என்ன, 18. 18 + 5 வந்து நம்மளுக்கு என்ன வரும், 23ன்னு வரும். 18 + 5 வந்து 23ன்னு வரும். தெரியாதவங்க கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், கால்குலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு 6 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு +5 ஈக்குவல் டு ஆன்சர் என்ன, 23. இது வந்து என்னென்னா இதுதான் வந்து வெலாசிட்டி when t ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸ். டைம் வந்து 3 செகண்ட்ஸாக இருக்கும்போது உன்னுடைய வெலாசிட்டியோட ஆன்சர் வந்து 23. இப்போ வெலாசிட்டி நம்ம எப்படி எழுதணும்னா இந்த யூனிட்டில் மீட்டர்/செகண்ட் எழுதணும். புரியுதுங்களா? மீட்டர்/செகண்ட் எழுதணும். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எப்போனா ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ். ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ்னு அர்த்தம் டைம் வந்து 2 செகண்டாக இருக்கும்போது இதோடைய ஆக்சலரேஷனுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சலரேஷனுடைய ஆன்சர் என்னென்னு வந்திருக்கு பாருங்கள், 6ன்னு வந்திருக்குங்களா? a = 6. இப்போது இந்த ஆக்சலரேஷனுடைய ஆன்சரில் எங்கெல்லாம் t இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து 2 கொடுக்கணும். இப்போ ஆக்சலரேஷன் ஆன்சரில் t இருக்குங்களா, இல்லை. அப்போ ஆக்சலரேஷனில் இங்கே வந்து t இருந்ததுன்னா டீக்கு பதிலாக நீங்கள் வந்து 2 கொடுத்துருப்பீங்க. இப்போ ஆக்சலரேஷன் ஆன்சரில் t இல்லாதனால இதுதான் வந்து
ஆன்சர். அதாவது ஆக்சலரேஷன் ஆஃப்டர் 2 செகண்ட்ஸோட ஆன்சர் வந்து 6 தான் ஆன்சர். இங்கே டி இருந்தால் டீக்கு பதில் நீங்கள் 2 கொடுத்துருப்பீங்க. இங்கே டி இல்லாதனால இங்கே என்ன ஆன்சர் இருக்கோ அந்த ஆன்சர் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஆக்சலரேஷனோட ஆன்சருக்கு வந்து நம்ம யூனிட் எப்படி எழுதலாம்னா மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர்னு எழுதலாம். பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.